Today we are going to see about the topic multimedia and desktop publishing. In a previous class, I started information about what is multimedia and what is multimedia and desktop publishing. I also stated what is text, what is image, what is animation, and what are the format and what are the types associated with the text, image and animations. Now we are going to see about what is sound. What is the sound format associated with the sound multimedia element, and what is video? What is the video formats that are associated with the video multimedia elements? Now, sound is a meaningful speech in any language. Meaningful speech in any language is the most serious element in the multimedia. Sound, we can hear only the sound. We can hear only the sound. If you want to understand any information easily, if you must hear the sound and understand the lessons. Sound is providing the pleasure of music, special effects and so on. It means we can easily understand the lesson, means we must hear the sound first and understand the lessons easily. There are so many sound formats are available, namely WAV, MPEG layer 3 are also called MP3, OGG means open source container format. Another one is AIFF means audio interchange file format. WMV means Windows Media Audio. RA means real audio. These are the sound formats are available in a computer and all over the world. First, WAV. WAV means waveform audio file format. Waveform audio file format is used by Windows for storing uncompressed sound or uncompressed audios in order to attain reduced file size. இந்த WAV அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைல் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸில் பயன்படுத்தப்படுது. இந்த விண்டோஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபைல் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா அன்கம்ப்ரஸ்டு ஆடியோஸை வந்து என்ன நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து என்ன பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் யூசிங் WAV is to attain reduced file size. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அன்கம்ப்ரஸ்டு ஆடியோஸ் எல்லாமே வந்தேன்னா அதோட ஃபைலோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது வந்து என்னென்னா ஃபைலோட சைஸை குறைக்கிறதுக்காக தான் வந்தேன்னா WAV அப்படிங்கிறத வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா MP3 ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது MPEG லேயர் 3. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் MPEG லேயர் 3 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா MP3 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. MP3 format is most widely used to store and download the music from the internet and the computers. MPEG layer 3 வந்து என்னன்னா MP3 format அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த MP3 format எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து என்ன ஒரு சாங்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு MPEG லேயர் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய MP3 ஃபார்மேட் வந்தேன்னா கம்பல்சரியாக வந்தேன்னா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது OGG. இந்த OGG அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட் தான் வந்தேன்னா ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப வந்தேன்னா பாப்புலரான சாஃப்ட்வேர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணாலும் அந்த சாஃப்ட்வேரை எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் எந்த சாஃப்ட்வேரெல்லாம் நம்மளால் எடிட் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த WAV, MPEG லேயர் 3, AIF, WMA, RA இதெல்லாம் வந்து என்ன பொதுவாக வந்து என்ன ப்ரொப்ரைட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த OGG மட்டும்தான் ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபார்மேட் இது வந்து என்னென்னா ஹை அண்ட் குவாலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆரம்ப காலத்துலாம் வந்தேன்னா முன்னாடிலாம் வந்தேன்னா சவுண்ட்ஸ்லாம் வந்து சவுண்ட்லேயே வந்தேன்னா ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா MIDI, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து என்ன ஒரு இட் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன மியூசிக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மியூசிக்ஸை வந்து என்ன கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் மிடி அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட். அது வந்து என்ன லோ எண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ்க்காக பயன்படுத்தப்படும். ஆனால் ஹை எண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபார்மேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓஜிஜி, ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஃபார்மேட். அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னா ஏஐஎஃப்எஃப். ஏஐஎஃப்எஃப் அப்படின்னா ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டபிள்யூஏவி, அடுத்த டபிள்யூஎம்ஏ, இது ஏ, டபிள்யூஎம்ஏ. இந்த டபிள்யூஎம்ஏ விண்டோஸில் எப்படி பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி ஆப்பிள் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து என்ன பயன்படுத்தக்கூடிய சவுண்ட் ஃபார்மேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஐஎஃப்எஃப். ஓகேவா? இட் இஸ் த popular sound formats used in Apple and macOS systems. AIFF ஓட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா abbreviation for AIFF is audio interchange file format. Audio interchange file format. Next one is WMA. WMA. WMA is Windows Media Audio. The Windows Media Audio is most widely used in Windows operating system only because it uses digital rights management ability. The biggest ability of the WMA is digital rights management ability. டிஜிட்டல் ரைட் மேனேஜ்மெண்ட் அபிலிட்டி எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா விண்டோஸில் உருவாக்கப்படக்கூடிய சவுண்ட் ஃபார்மேட்டு எல்லாமே காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த WMA அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா சொல்லுவாங்க. த லாஸ்ட் ஒன் RA. RA means real audio. The real audio is the popular format in web or internet. இன்டர்நெட்டில் வந்து என்ன ஆடியோஸை வந்து என்ன ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் ஆடியோ ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ஃபார்மேட் அசோசியேட்டட் வித் சவுண்ட் எலமெண்ட். These are the format associated with the sound element. Again, WAV, Windows waveform audio file format. MP3, MPEG layer 3 is also called MP3. OGG is a open container format. AIFF, audio interchange file format. WMA. WMA means Windows Media Audio. RA, real audio. Waveform, already I told, it is the most popular audio file format in a Windows for storing uncompressed audios. Already I told, uncompressed sound files or audio files in order to attain the reduced file size. MPEG layer 3. MPEG layer 3 are also called MP3. MPEG layer 3 format is the most popular format for storing and downloading the music over the internet or in the computers. OGG, open source container format. The open source container format is designed for obtaining better streaming and high-end quality digital multimedia products. High-end quality digital multimedia productல உங்களோட சவுண்டு எஃபெக்டை வந்தேன்னா ரொம்ப வந்தேன்னா ஹை லெவலாக வந்தேன்னா கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்தேன்னா இந்த OGG ஃபார்மேட் வந்தேன்னா பயன்படுத்தப்படுது. அடுத்த AIFF, a standard audio file format used by the Apple. ஆப்பிள்னால பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த AIFF அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். WME, Windows Media Audio. Okay. It is a popular Windows Media Audio format owned by Microsoft and designed with digital rights management. Digital rights management அப்படிங்கக்கூடிய அபிலிட்டியோட உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த WMA அப்படிங்கக்கூடிய வந்து இந்த ஃபார்மேட். இது காப்பிரைட் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. Real audio format is designed for streaming audio over the internet. இன்டர்நெட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடியோ ஃபார்மேட் எது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த RA அப்படிங்கக்கூடிய ஆடியோ. அடுத்தது வந்தோன்னா வீடியோ. வாட் இஸ் வீடியோ? நம்ம டெய்லி லைஃப்பில் வந்தோன்னா வீடியோஸ் வந்தோன்னா நிறையா சோசியல் வெப்சைட்ஸ்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, நிறையா யூடியூப்ஸ்லேயும் சரி நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்தோன்னா பார்க்குறோம்.
இப்போ video is used to display recorded event, scenes, etc. இந்த மாதிரி ரெக்கார்டட் ஈவெண்ட், சீன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட்டுக்கு பேர் தான் வந்து என்ன வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனை வகையான வீடியோ ஃபார்மேட் இருக்குன்னா மொத்தம் 2 வகையான வீடியோ ஃபார்மேட் இருக்குது. ஒன்று AVI, இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா MPEG. AVI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோ வீடியோ இன்டர்லீவ். ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் அப்படிங்க வந்தேன்னா விண்டோஸில் வீடியோஸை வந்தேன்னா வீடியோஸையும் ஆடியோஸையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ஃபைலாக மாற்றக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட்னு எதை தான் சொல்கிறாங்கன்னா AVI, ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் is the video file format for Windows. Windowsல பயன்படுத்தக்கூடிய video file format. Here sound and picture elements are stored in alternate lived chunks in the file. இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு பொதுவாக ஒரு படமே டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த படமே டைரக்ட் பண்ணும்போது வந்து என்னென்னா இப்போ ஷூட்டிங்லேயே வந்து என்னென்னா ஆடியோஸை ஃபுல்லாக தனியாக எடுத்துருவாங்க, வீடியோஸை ஃபுல்லாக தனியாக எடுத்துருவாங்க. எடிட்டிங் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வந்து என்னென்னா ஆடியோ வீடியோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு முழு ஃபியூச்சர் ஒரு ஃபிலிமாக வந்து என்னென்னா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து என்னென்னா இதில் வந்து என்ன சவுண்டு, பிக்சர்ஸ் இது எல்லாமே 1 by 1 வந்து என்ன வரிசை முறையில் அடுக்கி வச்சு அதை வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக வந்து என்ன இந்த AVI ஃபைல் ஃபார்மேட் வந்து என்ன உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இதுதான் ஆடியோ வீடியோ இன்டர்லீவ். அடுத்தது MPEG. இதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட் அப்படின்னு சொல்லப்படுது. MPEG அப்படின்னா மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். அப்ரிவேஷன் ஃபார் MPEG இஸ் மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் இஸ் த ஃபைல் ஃபார்மேட் developed or owned by international standard organization. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் நீ எதை சொல்கிறாங்கன்னா இந்த MPEG ஃபார்மேட். இந்த MPEG ஃபார்மேட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் ஆடியோ வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன்ஸ். International standard MPEG format is developed by International Standard Organization for generating good audio and video compression. There are so many MPEG extensions and formats are available, namely MPEG-1, MPEG-1, MPEG-2, MPEG-4, MPEG-7, MPEG-21. These are the 5 MPEG formats are available. MPEG-1 format is used for வீடியோ சீரிஸ். நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சீரிஸில் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்மேட் எது தான் அப்படின்னா வந்தோன்னா இந்த MPEG-1 அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா சொல்லப்படுது. MPEG-2 வந்து எதில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேபிள் அரசு செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது, டாடா ஸ்கை செட்டப் பாக்ஸ்லாம் இருக்குது, டிஷ் டிவி செட்டப் பாக்ஸஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா எந்த ஃபார்மேட்டு தான் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா MPEG-2 டிஜிட்டல் டெலிவிஷன் செட்டப் பாக்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்மேட் MPEG-2. MPEG-4 பாப்புலர்லி யூஸ்டு ஃபார் மொபைல் வெப். மொபைலில் வந்து என்னென்னா நம்ம டெய்லி ப்ரௌஸ் பண்ணுவோம், கூகுள் க்ரோம், Opera Mini, there are so many browsers are available in a mobile. We can browse the mobile web using the extension MPEG-4. Next one, MPEG-7. If you want to browse the audio and video in a web, we must know about MPEG-7. MPEG-7 is used for searching of audio and video files. The last one is MPEG-21. MPEG-21 is a popular format for multimedia frameworks. What is multimedia frameworks? Multimedia framework is nothing but creation of multimedia application and creation of multimedia presentation is also called multimedia frameworks. Next we are going to see about the large topic called steps in multimedia production.
In a world, every human being want to develop their own application and presentation and publish their presentation to the world. Some of the applications are easy to develop, some of the applications are complex to develop. In a multimedia application, development requires teamwork, time and efficiency, which assures the project means multimedia application, which assures the project proceeds smoothly and easily reaches to the audience, easily reaches to the target audience. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷனை ஒரு நார்மலாக எல்லா மனிதர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தாம் பேரில் ஒரு அப்ளிகேஷனோ தாம் பேரில் ஒரு இன்வென்ஷனோ இருந்தால் வந்தோன்னா நமக்கு பெருமையாக இருக்கும். அந்த இன்வென்ஷனை நம்ம என்ன நம்ம யூடியூப்பு இதுலலாம் ஆடியோவாக போட்டுவிட்டால் நமக்கு லைக்ஸ் வரும், நம்மளை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் நினைப்போம். அது பொதுவான ஒரு கருத்து தான். ஆனால் சில அப்ளிகேஷன்ஸ் என்ன ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம், சில அப்ளிகேஷன் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸை ரொம்ப ஈஸியாக உருவாக்கிட முடியாது. இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன டைம் அதிகமாக தேவைப்படும். அதே நேரத்தில் எஃபிஷியன்ட்னா என்ன ரொம்ப துல்லியமாக வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் வேண்டும். அதுக்கடுத்து என்னென்னா அவங்களுக்கு அதே மாதிரி என்னென்னா மல்டிமீடியா ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்க இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் என்னென்னா உங்களால் ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க முடியும். இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 12 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்டு பிளானிங், செகண்ட் ஒன் ப்ராஜெக்ட் டிசைன், தேர்ட் ஒன் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஃபோர்த் ஒன் பட்ஜெட்டிங், ஃபிஃப்த் ஒன் multimedia production team, sixth one hardware and software selection, seventh one defining the multimedia content, next one preparing the detailed structure, next one protection, next one testing, next one documentation, the last one is delivering the multimedia project. First listen, conceptual analysis, second one is project design, next one is pre-production, budgeting, multimedia production team, hardware and software selection, defining the content, preparing the structure, protection, testing, documentation, delivering the multimedia content. These are the steps are associated with steps in multimedia production. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸை பற்றி நம்ம என்னன்னா பார்க்கலாம். கான்செப்சுவல் அனாலிசிஸ். கான்செப்சுவல் அனாலிசிஸ் in steps multimedia production begins with the conceptual analysis phase. Conceptual analysis identifies the appropriate theme for the project, budget calculation for the project and content availability of the project. What is meant by appropriate theme? Appropriate theme means select the proper narration for the selected project. Budget, how many amounts we spend for this project is called budget. இப்போ என்ன கான்செப்சுவல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ராப்ரியேட் தீம் செலக்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முதல்ல செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கண்டென்ட் அவைலபிலிட்டி ஆஃப் செலக்டட் தீம். இப்போ ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு பண்ணிட்டோம்னா என்னென்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தீம்ஸ் எவ்வளோ கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எக்ஸாம்பிள் ஒரு காலேஜுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா காலேஜை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும்.
அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த காலேஜுக்குரிய வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க வேணும், அதுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு வேணும், அதே மாதிரி வந்து அந்த காலேஜை பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஃபோட்டோஸ்லாம் வேணும். இது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்செப்சுவல் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஜெக்ட் டிசைன். ப்ராஜெக்ட் டிசைன், ஒன்ஸ் த தீம் இஸ் டிஃபைன்டு, ஒன்ஸ் இஸ் தீம் இஸ் டிஃபைன்னா உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணியதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ், கோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரான் ஃபார் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட். அப்ஜெக்டிவ், கோல் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்ஜெக்டிவ் மீன்ஸ், goal means, activity means. General statements are indicated as goals. General statement, what is meant by general statement? என்னென்ன மெனுஸ்லாம் இருக்கணும், அபவுட்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ், அடுத்து வந்து என்ன கெரியரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ், அடுத்து வந்து என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்ன அபவுட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும், அடுத்த கெரியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும், கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும். இந்த மாதிரியான எல்லா இதையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இதில் வந்து என்ன ப்ராஜெக்ட் டிசைன்ஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன். Next one is we are going to see about pre-production. Pre-production, based on the planning and design, it is necessary to develop the project. Based on the, if the planning is completed and the design is completed, means we must develop the model production. Based on the planning and the design, it is necessary to develop the project. நம்ம வந்து என்னன்னா டிசைனும் செலக்ட் பண்ணிட்டோம், பிளானிங்கும் செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து என்னன்னா ஒரு ப்ரீ ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணி நம்ம வந்து என்ன கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து என்ன நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டிங் ஃபார் ஈச் பேசஸ் லைக் கன்சல்டன்ட், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், travel and publishing. These amounts are calculated for budgeting. Okay. இப்போ வந்து என்னென்னா பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா வந்து என்னென்னா ஒவ்வொரு பேசஸ்லேயும் வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன இதுக்காக வந்து என்ன செலவழிக்க போகிறோம், என்னென்னலாம் செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பட்ஜெட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்சல்டன்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும், ஹார்ட்வேர் செலெக்ஷன், சாஃப்ட்வேர் செலெக்ஷன், ட்ராவல், கம்யூனிகேஷன், பப்ளிஷ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து என்ன வந்து நமக்கு வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் வந்து என்ன அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்டோட எஃபிஷியன்சி இருக்குது. அப்படிங்கிறனால இந்த பட்ஜெட்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Budgeting is also the important factor in multimedia production. The next one is multimedia production team. This is the team will coordinate the multimedia production. What are the multimedia production team members? First one is there are 9 members are available. First one is production manager, second one is content specialist, third one is script writer, fourth one is text editor, fifth one is multimedia architect, sixth one is computer graphics artist, computer programmer, webmaster, audio and video specialist. These are the members are associated with the multimedia production team. Multimedia production team comprises of 9 members. Already I told, first begins with production manager, ends with webmaster. There are totally 9 members are available in a multimedia production team. Hardware and software selection. The effective multimedia production application requires appropriate tools to develop and play back the application. Effective multimedia production requires appropriate tools to develop and play back the application and presentation. Hardware selection include CPU, RAM, huge volume of data storage. Software selection belongs to the budget level.
இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதா இருந்தால் அந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை லெவலாக ரொம்ப ஹை லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன அந்த மல்டிமீடியா பர்சன்டேஜ் வந்து என்னென்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டினா வந்து அதுக்கு அந்த பட்ஜெட் அளவுக்கு தான் வந்து என்ன அமௌண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மல்டிமீடியா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல ஹார்ட்வேர் இருக்கணும். எப்படி இருக்கும்னா நம்ம ரொம்ப ஹை குவாலிட்டியான CPU இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹை குவாலிட்டியான ரேம் இருக்கணும். ரேம்னா என்னென்னா இப்போ நார்மலாக 8GB வந்து வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்குது. நார்மல் கம்ப்யூட்டர் 8GB வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும் மல்டிமீடியா டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இன்னும் அதிகமான வந்தேன்னா கெப்பாசிட்டி உள்ள ரேம் வந்து தேவைப்படும். அதே நேரத்தில் வந்தேன்னா மல்டிமீடியா அப்ளிகேஷன்னா ஃபைலோட சைஸ் வந்தேன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பெருசாக இருக்கக்கூடிய ஃபைலெல்லாம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்தேன்னா ஸ்டோரேஜ் வந்து இருக்கணும். சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்தேன்னா சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன பட்ஜெட்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மாயா அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹை லெவலான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதை சாஃப்ட்வேரை வந்து என்னென்னா நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் வந்து என்னென்னா லோ காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லோ காஸ்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தியும் வந்தோன்னா நம்ம அனிமேஷன்ஸு சரி அப்ளிகேஷன்ஸும் வந்தோன்னா நம்மளால் டிசைன் பண்ண முடியும். டிஃபைனிங் த கண்டென்ட். Content is the stuff provided by content specialist to multimedia architect with the application being developed. Content specialist தான் வந்து என்ன ஒரு ப்ராஜெக்டில் என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து என்னென்னா டிசைன் பண்ணி அதை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிமீடியா ஆர்கிடெக்டை கொடுப்பாரு. மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அதை வச்சு தான் என்ன பண்ணுவார்னா அந்த ப்ராஜெக்டை முழுசாகவே வந்து என்ன டிசைன் பண்ணுவார். மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் என்னென்ன பண்ணுவார்னா நேரேஷன் பண்ணுவார், புல்லட் கிரியேட் பண்ணுவார், சார்ட் கிரியேட் பண்ணுவார், டேபிள் கிரியேட் பண்ணுவார். அந்த கண்டென்ட் என்னென்ன கொடுக்குறாங்களோ என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறாரு இந்த இடத்துல வந்து என்ன சார்ட் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த டேட்டாவுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்கு சார்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னா சார்ட், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டேபிள். இந்த மாதிரி வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வந்தேன்னா உங்கள் மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டில் வரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே யார் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுப்பார். யார்கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா மல்டிமீடியா ஆர்கிடெக்டை வந்தேன்னா கொடுப்பாரு. அடுத்தது ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். த டீடைல் ஸ்ட்ரக்சர் must have information about the steps along with timeline of future அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு முதல்ல வந்தேன்னா ஸ்ட்ரக்சரை ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த இடத்துல இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல வந்தேன்னா ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து வந்தேன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்தேன்னா உருவாக்குவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் யாரெல்லாம் வந்து என்ன இன்சார்ஜ், ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் வந்து என்னென்னா யாரெல்லாம் வந்து என்ன அந்த ஸ்டெப்ஸை வந்து என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணணும், யார் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து என்ன ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன இந்த டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் மூலமாக மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கடைசியாக ப்ரொடக்ஷன் ஃபேஸ் இன்க்ளூட் selection of background music, selection of sound effects, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் டெக்ஸ்ட் ஆர் இன்கார்பரேட்டட் யூஸிங் OCR சாஃப்ட்வேர். OCR அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டெக்ஸ்டெல்லாம் வந்து என்னென்னா அலைன் பண்ணப்படுது, அழகாக காட்டப்படுது. பிக்சர்ஸ் ஆர் ஷார்ட் இன் டிஜிட்டல் கேமராஸ். பிக்சர்ஸ்லாம் வந்து என்ன டிஜிட்டல் கேமரா மூலமாக ஷார்ட் மாதிரி எடுக்கப்பட்டு அது வந்து என்ன டிசைன் பண்ணப்படுது. அடுத்தது வீடியோஸ் கிளிப்ஸ் ஆர் எடிட்டட் யூஸிங் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். வீடியோஸ்லாம் வந்து என்ன சில ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வந்து என்ன எடிட் பண்ணப்படுது. இது எல்லாமே வந்து எதை வச்சு இதெல்லாம் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து என்ன இதெல்லாம் வந்து என்ன ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அடுத்தது டெஸ்டிங் வந்து போயிடும். டெஸ்டிங் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட் டெஸ்டிங் ஆஃப் த பைலட் ப்ராடக்ட் இஸ் டன் பிஃபோர் த மாஸ் ப்ரொடக்ஷன் டு என்ஷூர் தட் த எவ்ரிதிங் இஸ் இன் த பிளேஸ். டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி
அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து மாஸ் ப்ரொடக்ஷனை முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து என்னன்னா எல்லாமே அப்ராப்ரியேட் பிளேஸில் கரெக்டான முறையில் வந்து செட் ஆகிருக்கா அப்படிங்கிற வந்து என்னன்னா நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த செக் பண்ணுறது எதுக்காக செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அதை வந்து என்னென்னா அந்த ப்ராஜெக்டை வந்து என்ன லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் எந்த விதமான ஃபெயிலியர்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் வந்து என்ன உருவாக்கப்படுறது தான் டெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அடுத்தது டாக்குமெண்டேஷன். The documentation is the mandatory for multimedia protection. Mandatory அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. The documentation contain all the valuable information from the beginning of the project to end of the project. Valuable information from the beginning of the project to end of the project அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. Valuable informationனா இது கான்செப்சுவல் அனாலிசிஸில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டிசைன் பண்ண ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து இது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயில் அட்ரஸ், அதர் கான்டாக்டர்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்னன்னா டாக்குமெண்டேஷன்ஸில் இருக்கதா சொல்லப்படுது. Delivering the multimedia product. Multimedia products are delivered using two ways. One is CD or DVD or internet. Multimedia products only delivered in two ways. One is CD or DVD, other one is website. These are the steps are associated with steps in multimedia production. Next one, what is multimedia protection team? What are the members? Comparisons. What are the members are associated with the multimedia protection team? And what are the roles of multimedia protection team? These are the team members associated with the multimedia protection team. First one is protection manager. Second one is content specialist. Next one is script writer, text editor, multimedia architect, computer graphic artist, audio and video specialist, computer programmer, and last one is webmaster. These are the characters are available in multimedia production team. First one, production manager. Production manager is only the responsible person for defining and coordinating all the activities associated with multimedia production. இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் ஒரு ப்ராஜெக்டில் என்ன நடக்குது அந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன நடந்த எல்லா விஷயங்களும் வந்து என்ன கரெக்டான முறையில் நடந்திருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன சொல்லப்படுது. மஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜருக்குன்னு சில ஸ்கில்ஸ் வந்து என்ன கம்பல்சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹீ சுட் பி டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட். ஹீ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். அந்த எஃபெக்டிவ் டீம் லீடராக வந்து என்ன ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், வேல்யூபிள் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரோட அபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம், the role of the production manager is to define and coordinate the production of the multimedia project in time and with full quality. Production manager is the only person responsible for define and coordinate all the activities associated with the multimedia production. He should be technological expert, good at proposal writing, good communication skill, budget management skill, and he is also in human resource management ability, and he worked as a good team leader. These are the abilities are required for production manager. Next one is content specialist. Content specialist is responsible for performing all research activities associated or concerned with the multimedia production.
அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸோ டெவலப் பண்ணுறோம்னா அந்த மல்டிமீடியா அப்ளிகேஷனுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே வந்தோன்னா கலெக்ட் பண்ணுற வேலையை யார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ப்ரோக்ராம் கண்டென்ட் ரெஃபர்ஸ் டு ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டா ஆர் ஃபேக்ட்ஸ் ப்ரெசென்டட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்தோம்னா வெப்சைட்டில் வந்து என்ன அந்த காலேஜை பற்றிய இன்ஃபர்மேஷன், அந்த காலேஜை பற்றிய ஃபோட்டோஸ், அந்த காலேஜை பற்றிய வந்து கெரியர் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது யாரோட வேலை தான் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோட வேலை. த ஸ்கிரிப்ட் ரைட்டர். த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இஸ் த வேல்யூபிள் பர்சன் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் ஃபார் scripting the production activity in linear sequence. In a linear sequence, sometimes he implement the project in 3-dimensional environment. இவர் வந்து என்னன்னா இந்த 3-dimensional environmentல வந்து என்ன பண்ணுவார்னா சில நேரத்தில் வந்து என்ன நம்மளோட ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சம்டைம் தேவைப்பட்ட விர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் பை ஸ்கிரிப்ட் ரைட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர். Text editor should manage a project without grammar mistake. Without grammar mistake கூட உங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராஜெக்டோட கண்டென்ட் வந்தோன்னா டெவலப் ஆகுறதுக்கு முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து என்ன ஒரு டெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு படங்கள் இல்லைன்னா வந்து என்ன ஒரு ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி வந்தோன்னா டிசைன் பண்ணுறான்னா அது வந்து ஒரு லாஜிக்காக வந்து இருக்க மாதிரி வந்தோன்னா டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து என்னென்னா டிசைன் பண்ணுறது யாரோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். திஸ் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் இஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் இன்டகிரேட்டிங் மல்டிமீடியா எலமெண்ட். Multimedia element means text, graphics, animation, audio, video, narration, special effect, sound effect, இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கை யார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் இஸ் த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அகைன் the multimedia architect is responsible for integrating all the multimedia element in a single file. அடுத்தது கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். த கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஓரியன்டட் மல்டிமீடியா டிசைனிங். கம்ப்யூட்டர் கிராஃபிக்கல் ஓரியன்டட் மல்டிமீடியா டிசைன்ஸ். He is responsible for choosing the background, setting bullets, setting buttons, setting picture editing. These are the things are associated with the computer graphic artist. Next one is audio and video specialist. Audio and video specialist is needed for adding narration and audio video special effects to the multimedia production and multimedia applications. He is the responsible person for editing, sound recording, editing and that type of actions. Next one is computer programmer. Computer programmer is the important role in multimedia production. The computer programmer writes the lines of code or script in an appropriate language. That script develops the software. That software gives the shapes to multimedia applications. இதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் ஆஃப் கோட் இல்லைன்னா லைன்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுது. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மல்டிமீடியாவுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சூப்பரான ஒரு வடிவத்தை அமைச்சு கொடுக்குது. அதான் வந்து என்ன சொல்லணும்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லாஸ்ட் ஒன் வெப்மாஸ்டர். Webmaster is the responsible person for creating and maintaining the web page. He is the responsible person for changing the multimedia project or application into web page. Webmaster is the responsible for creating or changing multimedia application into web page. These are the team members associated with the multimedia production team.
Next, we are simple topics. Applications of multimedia. Now we are going to see about the topic applications of multimedia. There are so many applications are created and owned by multimedia, that are education, entertainment, medical services, business applications, public places, and multimedia conferencing. These are the things associated with applications of multimedia. And some advantages is also provided by multimedia. Kishore, user orientation programs, webcasting, video conferencing and digital libraries. Multimedia digital libraries are the advantages are provided by the multimedia applications.